என்விரான்மெண்டல் எடுகேஷனில் நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் எத்தனை டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கொஸ்டின்ஸ் இருக்குது ஃபஸ்ட் யூனிட்டில். எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இதில் செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஸோ 7 அந்த ஃபஸ்ட் யூனிட்டை விட செகண்ட் யூனிட் வந்து சின்னதாக இருக்குது. தேர்ட் யூனிட் 1 2 3 4 5 6 7 8 9 10 டாபிக்ஸ் இருக்குது. இப்போ செகண்ட் யூனிட் தான் வந்து ஃபஸ்ட் ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஃபோர்த்து யூனிட்டில் 1 2 3 4 5. ஓகே, பட் இன்டர்நேஷ்னல் இதில் வந்து இதிலெல்லாம் எல்லாமே சேர்ந்தும் கேட்பாங்க, தனித்தனியாகவும் கேட்பாங்க. இது ஒரு பெரிய டாபிக், இந்த பாலிசிஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே. ஆனால் ஈஸியானது. டெஃபினேஷன் அதுக்கப்புறம் பாலிசிஸ் படிச்சிங்கன்னா கரெக்டாக வரணும். இந்த யூனிட் தான் இருக்கிறதுலே சின்ன யூனிட். ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். இதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, 1 2 3 4 5 மொத்தம் 5 டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யூனிட் 5 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு சப்ஹெட்டிங்ஸ் நிறைய இருக்கிறதா பார்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த யூனிட் தேர்ட் யூனிட் ஈஸி. ரொம்ப 3 டாபிக் தான். என்விரான்மெண்டல் பொல்யூஷன்னா என்ன, ஹசார்ட்ஸ்னா என்ன, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ன. இதில் வந்து வாட்டர் பொல்யூஷன் இதுதான் வரப்போகுது. லேண்டு, நிலம், நீர், காற்று. அதை வச்சு நீங்கள் படித்து எழுதிக்கலாம். இது ரொம்ப ஈஸி. செகண்ட் யூனிட்டும் ஃபிஃப்த் யூனிட் செகண்ட் யூனிட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ தேர்ட் யூனிட் இந்த ஃபஸ்ட் யூனிட் வந்து ஜென்ரல் தானே. ஸோ என்விரான்மெண்ட்டாக என்ன, டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட், இது எல்லாமே ரொம்ப ஈஸி. ஸோ இது நீங்கள் வேணால் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஃபினேஷன்ஸ் எல்லாம் அவ்வளோதான். ஃபாரஸ்ட்டு, லேண்டு, அதுதான் வந்து திருப்பி வரப்போகுது. மினரல், இதை வச்சு நீங்கள் இந்த யூனிட்டே முடிச்சிடலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் அந்த யூனிட் எல்லாமே. மறுபடியும் தேர்ட் யூனிட்டும் அதே தான். எர்த்குவேக் என்ன, லேண்ட்ஸ்லைட்ஸ்னா என்ன, ஹசார்டஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா இது ஃபுல்லாக ஒரு கொஸ்டின். டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்னா இது ஃபுல்லாக ஒரு கொஸ்டின். என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன்னா இது ஃபுல்லாக ஒரு கொஸ்டின். ஸோ இந்த ரெண்டுமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபிஃப்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும்.